வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். நான் இப்போ புதினா அண்ட் கொத்தமல்லி டமோட்டா போட்டு காஞ்சி மிளகா போட்டுட்டு ஒரு சட்னி பண்ண போகிறேன், ஆந்திரா ஸ்டைலில். பாருங்கள், அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ்: தனியா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு ஆஃப் ஸ்பூன் தேவையில்லை, 1/4 ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம், அதுவும் ரெண்டுமே ஃப்ரை பண்ணிட்டேன், மிக்சியில் போடுறேன். நெக்ஸ்ட்டு உளுந்து 1 ஸ்பூன். இதுவும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தனியா கொஞ்சம் எனக்கு பச்சையாக மாதிரி தெரிஞ்சுது, அதுவும் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி என்னோடய குவான்டிட்டி பொறுத்து நான் போட்டுக்கிறேங்க, நீங்கள் உங்கள் குவான்டிட்டி பொறுத்து போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் தான். அப்புறம் புளி கூட எண்ணெயில் நான் ஃப்ரை பண்ணேன், சும்மா அந்த சூடான பாண்டியில் இருக்கும்போது போட்டிருக்கிற அவள் தான். நெக்ஸ்ட்டு ஒரு 4 டமோட்டா, நாட்டு டமோட்டா. நீங்கள் பெங்களூர் டமோட்டா நாட்டு டமோட்டா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட பெங்களூர் டமோட்டா அவைலபிள் இல்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது டமோட்டா வெந்திருக்குது, இப்போ இது எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கப்புறம் இந்த பாண்டிலேயே கொத்தமல்லி புதினா ரெண்டுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா சால்ட் ஆட், ஜீரகம், கார்லிக், அந்த வெந்திருக்கிற டமோட்டா போட்டுடலாம். இது ரைஸ்க்கு, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் ப்ளைன் ரைஸுக்கு தான் இது கலந்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி புதினா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த இப்போ டமோட்டோ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டோம்ல, அது இந்த கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா துடைச்சி வந்துடும் பாருங்கள். பாண்டி நம்ம திருப்பி கழுக வேண்டிய தேவையில்லை, அதுலேயே தாளிச்சிக்கலாம். ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம், அந்த ஸ்மெல்லு போயிடும். நமக்கு அந்த புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லு வேணும். ஆனால் நான் இதில் மின்ட்டு கம்மியாக தான் போட்டிருக்கிறேன், கொத்தமல்லி தான் அதிகமாக போட்டிருக்கிறேன். கடலெண்ணெய் போட்டிக்கிட்டு அதில் கடுகு, ஜீரகம் தாளிக்கிறதுக்காக, உளுந்து, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, அவள்தாங்க தாளிக்கிறதுக்கு. இது நீங்கள் மிக்ஸி போடும்போது என்ன பண்ணுங்க, துளிவோண்டி சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் துளிவோண்டி போட்டிங்கன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வடக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம, உப்புமா, இது நல்லாயிருக்கும். ப்ரெட்டு மேலே கூட தடவி சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் அண்ட் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.